அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரிய தேங்க்யூ. போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம தொடர்ச்சியாக அரசியல் பற்றி ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த நிறைய பேர் 450 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து அந்த ஒரு செகண்ட் நீங்கள் யதார்த்தமாக பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் ஆகட்டும், ஒரு லைக் ஆகட்டும், எங்களை மாதிரி பெருசாக சப்போர்ட் இல்லாமல் சாதாரணமாக சேனல் நடத்திட்டு இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய என்கரேஜ்மெண்ட், எவ்வளோ பெரிய எனர்ஜி கொடுக்கும் அப்படின்ட்டு அது உங்களால் இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய எனர்ஜி அது. அந்த நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இன்னும் பயங்கர ஆக்டிவாக எழுந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு அது இன்னும் ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும். ரைட்டு, இப்போ கதைக்குள்ள வந்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் பிடிச்சி இப்படி குத்துது தாவேக்காவை, அந்த பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்ட் பிடிச்சி அப்படி குத்துது. ஓ, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து தாவேக்காவை தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படி பார்க்கறதா இல்லை தாவேக்கா நடுவுல ரெண்டு பேரையும் இப்படி குத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க அவங்க கிட்ட அடி வாங்குறாங்களா அவங்க இவங்க கிட்ட அடி வாங்குறாங்களான்னு தெரியாத அளவுக்கு சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்குது. கம்யூனிஸ்டுக்கு வேற ஒரு பிரச்சனை, அதை நம்ம அடுத்து செகண்ட் ஹாஃப்ல பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காங்கிரஸ் பாவம், அவங்க கதறல் தாங்க வித்தியாசமா இருக்குது. தாவேக்கா உண்மையிலேயே காங்கிரஸை கதற விடுறாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இவர் ஆரம்பிச்சு வச்சாரு நம்ம ஆதவ அர்ஜுனா, ராக்கி சிக்னல் கொடுத்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி. அவர் தான் சட்டமன்றத்தில் இங்க இருந்து ஒரு பிஎம் வரலாமே பிரதமர் அப்படின்னு சொல்லவும் அதை அப்படியே கேட்ச் பண்ணி கில்லி சரத்து ஏஎம் பிஎம் என்று நேரம் பார்க்காமல் வேலை செய்வதால் நீங்கள் ஏன் நாளைக்கு பிஎம் ஆக வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒரு பிட்டு போடவும் அடங்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம மாணிக்கம் தாக்கூர், அதுக்கப்புறம் கார்த்தி சிதம்பரம் இவங்களாம் ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது எதுவும் சொல்றாங்க விடுங்க, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் அப்படியே மேனேஜ்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா நேத்து மறுபடியும் நம்ம ஜெகதீஸ்வரி நம்ம அமைச்சர் அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் பேசும்போது, இன்றைய சிஎம் நாளை பிஎம் நம்முடைய மாண்புமிகு ஜோசப் விஜய், அவரு தான் நம்ம தளபதி தாங்க, அதுதான் நம்முடைய இலக்கு, அதை நோக்கி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி பத்த வச்சு விட்டாங்க. இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் நம்முடைய மாண்புமிகு அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். வருங்கால பிஎம் அவர்கள் அவ்வளவுதாங்க, டம்முன்னு வெடிச்சிருச்சு. எங்க காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன்ல என்னடா இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் ஏர்போர்ட்டுக்கு வராரு, அப்படியே சுத்து போட்டாங்க. சார் சார் சார்ன்னு சொல்லி நம்ம மீடியா போய் ரவுண்ட் அப் பண்ண இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன், வெளியே சொன்னா நல்லா இருக்காது, இரு முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் போட்டு சொல்றேன் அப்படின்ட்டு. அது அவங்க ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க, அது அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா அது ரசிகர் மன்ற புத்தி? அவங்க என்ன எல்லாருமே ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்காங்க. ரசிகர் மன்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. மிஸ்டர் மாணிக்கம் பொய் சொன்னா வாய் கோணிக்கும், உங்களுக்கு தெரியவே தெரியாது. மெய்யாலும் அவங்க வந்து ரசிகர் மன்றத்திலிருந்து வந்ததுனால ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் சொல்றாங்க. இதை வந்து திட்டமிட்டு டிவிக்கே பண்ணல. சரி, ஆதவ அர்ஜுனா எந்த ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தாப்புல கிடையாது. அவங்களாம் வியூக வகுப்பாளர்கள், அவங்க உட்காந்து தெளிவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வடக்கு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி ரீல்ஸை விட்டு அதுதான் முந்தா நேற்று வந்துச்சு பார்த்துருக்குமே. தெளிவா அவங்க எங்கால தான் பிஎம் அதுக்குரிய வேலை செய்வோம்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீ சீரியஸா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நான் மொதல் வீடியோல போன வாரம் சொன்ன மாதிரி தான் ராகுல் காந்திக்கு பெருசா ஒரு லாலிபாப் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியில இதுதான் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. என்னன்னாங்க இவங்களெல்லாம் இப்படித்தான் டீல் பண்ணணும். ஐ ஸ்டாண்ட் வித் டிவிக்கே இந்த விஷயத்துல. என்ன இங்க வந்து விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டியில அவர் சிஎம் ஆகிறாப்புல, உடனே அவங்களை தூக்கி பிஎம்மா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரணும் இந்தியா ஃபுல்லா. அவ்வளோ ஆசை இருந்து அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்துருக்கணும். ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு தெரியாத டைம்ல திமுக கொடுக்குற உறவை கட் பண்ணிட்டு அப்ப போய் நின்றுருந்தீங்கன்னா நீ இன்னைக்கு தெளிவா கேட்கலாம். என்ன சொன்னாங்க? 70 சீட்டு, உள்ளாட்சியில 40%, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது உங்களுக்கு 20 சீட்டு. இதுதானே பேசுனது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்ப போறதுக்கு சந்தேகம், எங்க அங்க போய் நம்ம தோத்துட்டோம்னா இங்க இருந்தாலாச்சும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய மனுஷங்களை வச்சு எல்லாம் டீல் பண்ணாருல்ல. அந்த டீல் பண்ணதுக்கான விளைவு இப்ப அவங்களா ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமே அவங்க சொல்றதுதான் நம்பரு, அவங்க சொல்றதுதான் டேர்ம்ஸ். அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்களோ அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. இது அந்த அறிவுனா போ, எங்களுக்கு என்ன தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டில் நாங்கள் ஆண்டுட்டு போகிறோம் இல்லையா? டீலிமிட்டேஷன் வருதா, அதை நாங்கள் எதிர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. எதிர்க்கிற மாதிரி ஜெயலலிதா அப்படி சவுண்ட் விட்டுட்டு அப்படியே அமைதியாக இருப்போம். அதுக்கப்புறம் ஒருவேளை டீலிமிட்டேஷன் நடந்து 60 MP ஆயிடுதுன்னா 60 MP டார்கெட் பண்ணுறோம், 60க்கு 60 டார்கெட் பண்ணுறோம், இல்லை ஒரு 50 எதே ஒன்று டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு உட்காந்துக்கிறோம்.
எப்படியும் மேலே வந்து தனி மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காம போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து எல்லாரும் ஆல்ரெடி ஒரு பாப்புலரான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி நம்மளால தானே செட் பண்ணி வச்சிருக்கிறோம் சோசியல் மீடியா மூலமா. சரிப்பா, நான் பிஎம்ஆ இருக்கிறேன், நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீலிங்கை போடுவோம். நான் ஏன் அவசரப்பட்டு ராகுல் காந்தி பிஎம்னு சொல்லி இப்ப இருந்து வாயை விடணும்? நான் ஏன் காங்கிரஸை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இப்ப இருந்து வாயை விடணும்? விட முடியாது. கத்து கதடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலிங்ல டிவிக்கு போகுது. காங்கிரஸுக்கு இது தேவைதாண்டி அப்படின்ட்டு திமுக, அப்பாடா இப்பதாண்டா என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்குச்சு, சாவுல செத்த பயல சாவு அப்படிங்கிற மாதிரியான மூட்ல திமுக இருக்குது. என்னன்னா 2019 எலெக்ஷன்ல யாருமே சொல்லாதப்ப முந்திக்கிட்டு போயிட்டு பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தின்னு சொன்னவர் ஸ்டாலின். அவருக்கே ஆப்படிச்சிங்கல்ல நீங்க. எலெக்ஷன் முடியுதுங்க, சட்டமன்ற தேர்தல் முடியுது. இப்ப 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலையா? அப்ப பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. இதெல்லாம் மாற்றுக்கிறதுல ஒண்ணும் இல்ல. திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. அதாவது திமுக என்ன பண்றாங்கன்னா, எப்படியாச்சும் விஜய் அவர்களை சிஎம் ஆக உட்கார விட்டுறக்கூடாது. உட்காந்துட்டா எழுப்ப முடியாது, பெரிய ரிஸ்க் ஆயிடும். பவர் கையில போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து தடுத்துடணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் கிட்ட எல்லாம் பேசுறாங்க. பாருங்க, வேண்டாம், இது ஆபத்துல போய் முடிஞ்சிடும், உங்களுடைய அரசியல் அதிகாரமும் சேர்ந்து காலி ஆயிடும், புரிஞ்சுக்கோங்க, அதிமுக கிட்ட ஈகோ விட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆக முடியாதனால சரி நாங்க இபிஎஸ் சிஎம் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியை வேணா நம்ம பேக் பண்ணுவோம் பின்னாடி இருந்து. மொதல் பிரச்சனை நமக்கு இவங்க ஏறி உட்காந்து பவரை அடைஞ்சிடக்கூடாது, அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணது உண்மை. மீன்வாயில் அதே சமயத்தில் டிவிக்கே ஒன்று பண்ணாங்க. என்னன்னா 107 தான் நமக்கு இருக்குது, யார் அப்ரோச் பண்றது? நம்ம ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணு, பேசாம அதிமுகவை அப்ரோச் பண்ணிடலாமா, அதிமுக கிட்ட பேசி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு தான் 7-8 மூளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளா முந்திக்கிட்டு பறந்தடிச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து வந்த உத்தரவுக்காக ராகுல் காந்தி டெல்லியிலிருந்து உத்தரவு போட்டு ஓடு ஓடு ஓடு, கூட யார் வராங்களோ வரலையோ 5 பேரை தூக்கிட்டு ஓடி போய் தாவேகா கூட சேர்ந்துரு, ஆதரவு கொடுத்துரு, நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம், அப்படியே அடுத்த எலெக்ஷனுக்கு மொமெண்டம் பில்டு பண்ணி நாம் பிரதமர். இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து விவாதிக்காம பறந்தடிச்சுக்கிட்டு போயிட்டு தாவேகாக ஆதரவு கொடுத்தாச்சு. 112 தூக்கிட்டு போயிட்டு ஒரு தடவை இல்ல ஆகாதுன்னு சொல்லி கவர்னர் அனுப்பிச்சு வச்சாருல்ல, காங்கிரஸ் மட்டும் ஆதரவு கொடுத்தப்ப அந்த டைம்ல. அதுக்கப்புறமா தான் வேற வழி இல்லாம கம்யூனிஸ்டுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படியே தயங்குறாங்க. அப்ப மறுபடியும் அவங்களுடைய டெல்லி தலைமை, இது நம்முடைய தேசிய தலைமையுடைய முடிவு, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு 4 பேர் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு என்னடா ஒரு மினிஸ்டர்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐயுஎம்எல் போகுது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப அவர்களும் வந்துடுறாரு. இப்படித்தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. இப்படி இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துல தாவேக்கா உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, உட்காந்துக்கிட்டு காங்கிரஸை கதற விடுறாங்க இல்லையா, அந்த கதற விடுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே காங்கிரஸ் தான். எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்காம ஆளு புழுக்கப்பட்ட மாதிரி முந்திக்கிட்டு போனதுக்கு வச்சு செய்யறாங்க. இன்னைக்கு அப்படின்ற மாதிரி டீல் பண்றாங்க. காங்கிரஸ் ஆகுது, ராகுல் காந்தி ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்கு, ரைட்டு, டே டிசர்வ் அப்படின்ட்டு டிஎம்கேவும் ஹாப்பி. இந்த ஆப்பை பிடுங்கிய குரங்குன்னு சொல்லி ஒரு கதை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கேள்விப்படாதவங்களுக்காக சொல்றேன். ஒரு மரம் அதை இப்படி 2ஆ பொளந்து மறுபடியும் வந்து இப்படி டைட்டா ஒட்டி கூடாதுன்றதுக்காக நடுவில் ஒரு ஆப்பு ஒன்று சொருவி வச்சிருந்தாங்களாம். ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சான், இந்த பக்கம் ஓப்பனா தானே இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு நடுவில் வந்துருச்சான். இப்படி வந்ததுக்கு அப்புறம் நல்லா நடுவில் நின்றுக்கிட்டு அந்த ஆப்பை கையில பிடிச்சி ஆட்டி ஆட்டி கெடுக்குன்னு பிடுங்குச்சான். அந்த மரம் 2 வந்து சத்துன்னு வந்து ஒட்டிச்சான். அப்படி ஆப்ப புடுங்கின குரங்காதான் இன்னைக்கு காங்கிரஸ் மாட்டிட்டு முழிக்குது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது பார்க்கும்போது. காங்கிரஸுக்கு மட்டும் தான் இந்த நிலைமையானா? இல்ல, கம்யூனிஸ்டுக்கு அதே நிலைமை தான். பாருங்க, தெருவில் இறங்கி கச்சா முச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. நேற்று சென்னையில பனகல் மாளிகைக்கு எதிராக உட்காந்து பயங்கரமான போராட்டம். நம்ம சண்முகம் அவர்கள் என்னப்பா மேட்டர் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு சர்வே எடுங்க, எதுக்கோ சர்வே எடுக்கிறோம்ல, எத்தனை கம்யூனிஸ்டுங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே எடுங்கன்னு சொல்லி ஒரு சர்க்குலர். அதுக்கப்புறம் காலேஜஸ்ல ஒரு சர்க்குலர். என்ன தெரியுமா, காலேஜஸ்ல இந்த இடதுசாரி இந்த போராட்டம் கிளம்பி போற மாணவர்கள், இந்த சிஜேபி, இந்த கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிற மாணவர்கள்லாம் எத்தனை பேர்ன்றதெல்லாம் ஒரு சர்வே எடுத்து அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர். எங்க இருந்து? நம்ம தலைமை செயலாளர்கிட்ட இருந்து, சென்னையில், நம்ம தமிழ்நாட்டில் தலைமை செயலாளர்கிட்ட இருந்து இப்படி ஒரு சர்க்குலர் வந்து, ஏன்னா எங்களை கணக்கு எடுக்கிறீங்க, நாங்க தீவிரவாதிகளா? எங்களை நாங்க வந்து ஒரு அமைப்பா ஒரு இயக்கமா இயங்கக்கூடாதா? இப்ப ஏன் எங்களை மானிட்டர் பண்றீங்க, ஏன் எங்களை நோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பொங்கிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சு கச்சா முச்சான்னு அவங்க ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்முகம் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, எங்க ஆதரவுல தான் உங்க ஆட்சி நடக்குது, உங்களுக்கு கம்யூனிஸ்ட் வேணுமா இல்ல உங்க அதிகாரிங்க வேணுமான்னு சொல்லி நீங்களே முடிவெடுத்துக்காங்க, இதெல்லாம் சரியில்லை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பொங்குறாப்புல. நாங்கள்
இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடர்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர்? இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. பதிலுக்கு டிவிக்கு டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, விடுங்க, தாங்க ஒரு டீயை குடிங்க, காமா உட்காருங்க, ஏதோ இருந்தாலும் பேசிக்கலாம். நாங்க பண்ணலைங்க, நாங்க அப்படி பண்ணுவோமா? நாங்க பண்ணல, அது அதிகாரிங்க அவங்களா ஏதோ ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க போல இருக்குது, விடுங்க பேசிக்கலாம், விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு டீல் பண்றாங்க. யோ, எங்களை காலி பண்றதுக்கு வேலை நடக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா ஏன்னா சிரிச்சிங்கன்னே காமா பதில் சொல்றீங்கன்னா விடுங்க அப்படிங்கிறாங்க தாவேக்க. அதுக்கப்புறம் அந்த அதிகாரிங்க நாங்க சொல்லிடுறோம், கண்டிச்சு வைக்கிறோம், நான் சத்தம் போடுறோம், விடுங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க இன்னும் கடுப்பாயிட்டு அதெல்லாம் தெரியாது, அது எப்படி இது பிஜேபி சொல்லித்தான் நடக்குதுன்னு சொல்லி உருட்டிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இதுக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும். அந்த தலைமை செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ் மாத்தணும். அதே மாதிரி அந்த குஜிலியம்பாறை தாசில்தார் அவர் தான் கம்யூனிஸ்டுகளை சர்வே எடுக்க விட்டவர் திண்டுக்கல் மாவட்டத்தில், அவரை வேலை நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நாங்க கொஞ்சமாச்சு காம் டவுன் ஆகும், இல்லைன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஓஹோ அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மத்திய பாஜக அரசு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? தலைமைச் செயலர் யார் அழுத்தம் கொடுத்தாலும் இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை தோழமை கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என் முடிவு, சிவப்பு சட்டைகள் எந்த பக்கம் போதோ அங்கத்தான் நானும் போவோம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. எங்க காணோம் அப்படின்னு பார்த்தா நான் இங்க இல்ல அப்படிங்கிறாரு நம்ம தோழர் திருமா. ஏங்க தோழமைகள் ரோட்ல உட்காந்து போராடினுக்கிறாங்க, அவங்கள எல்லாம் சென்சஸ் எடுத்துன்னு யார் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுக்கிறாங்கன்னு பயந்துட்டு இருக்கிறாங்க. போய் கூட நின்று குரல் கொடுங்க, போராடுங்கன்னா அப்படிங்கிறாங்க அவங்க. தோழர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னா, இருங்க, நானே முந்தானேத்தாண்டா மாநாடு நடத்தி படாத அவஸ்தைப்பட்டு இந்த தாவேக்க ஆட்சியில் நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்ற ஒரு பில்டப்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் என்னத்த பேசுறது, என்கிட்ட வேற மைக்க நீட்டுறாங்களே அப்படின்னு போது நீட்டாங்க. நம்பால் அப்படியே ஒரு மேலோப்பில் அது இடதுசாரி தோழமைகளுடைய இந்த கோரிக்கை கவனிக்கப்பட வேண்டியது, இதை கவனித்து அதுக்கு தக்க அது பார்த்து பண்ணுமாறு அரசுக்கு வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அரசுக்கு எந்த நெருக்கடியும் கம்யூனிஸ்டுகள் கொடுத்து விடக்கூடாது என்று நான் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். எப்படி அதான்டா அதாம்ல வர்க்கீஸு அப்படிங்கிற மாதிரி அதாம்ல திரும்ப பின்ன என்னங்க, நாங்கள் லாங் டேர்மா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஓட் பேங்க் இல்லையா? தாவேக்கா கூட ஒட்டிட்டு இருந்தாதான் அது இருக்கா இல்லையான்னு வெளியே யாரும் கண்டுபிடிக்காம இருப்பாங்க. வேற எங்கன்னா போனோம்னா நாங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். அதனால நீ என்ன கெட்ட வார்த்தையில திட்டினாலும் நான் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற மூட்ல நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்ன எதுக்கு போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மூட்ல தோழர் இருக்காரு. சும்மா ஆகும்னு அந்த சிவப்பு சட்டக்காரர்களுக்கு என்ன இதே பிரச்சனையா போச்சு? எல்லாத்துக்கும் கொதிக்கிறதா? இப்ப ஆணவ படுகொலைலாம் நடந்துட்டு தான் இருக்குது. தாவேக்காரரே யாரோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி ஓடிட்டு இருக்குது. இப்படித்தான் நாங்க தெருவில் உருண்டு புரண்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறோமா? லேசா மெலாப்புல பொத்துனாப்புல காதுலயே கேட்காத மாதிரி ஒரு அறிவிப்பு, ஒரு கோரிக்கை அப்படின்னு வச்சு நாங்க அமைதியா இல்லையா? எங்களை இழுத்து விடலான்னு பாக்குறியா? நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லி இப்ப கம்யூனிஸ்ட் குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஏப்பா முன்ன ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? எங்க கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என் முடிவு, அவங்க தாவேக்காக ஆதரவு கொடுக்கறதா இருந்தா நாங்களும் கொடுக்குறோம் அப்படிதானே சொன்னீங்க. சரி, இப்ப தாவேக்கா சரியில்லைப்பா, பிடிக்கல, நாங்க ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு வெளியே போறோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, போறதா போங்க, யார் போறீங்களோ போங்க, நான் வரமாட்டேன். பாருங்க விஜய் சார், அன்பு இளவல் விஜய் அவர்களே, இவங்கெல்லாம் அப்படித்தான், நம்மலாம் ரேர் பீஸு, எங்க போனாலும் கிடைக்காது. அடுத்த 5 வருஷத்துக்கு அது என்ன நடந்தாலும் எப்படி முட்டு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. அதனால அவங்க போட்டு விடுங்க, அந்த ஸ்லாட்ல நம்மளுக்கு ஒரு சீட்டை சேர்த்து போட்டு விட்டுருவீங்க, அடுத்த வாட்டி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மோட்ல வீசிக்க இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி தமிழ்நாடு அரசியல் ஒரு கலகலப்பா ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.